இந்த கும்பாபிஷேகமானது பிப்ரவரி 4ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் பிப்ரவரி 5இல் தீர்த்தக்குடம் எடுத்து 6 கால பூஜையாக நடைபெற்று பிப்ரவரி 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 9ஆம் தேதி சுவாமி அவர்களுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து திருவீதி உலா, அதனைத் தொடர்ந்து மாலை சுற்றியுள்ள புத்தூர், நெய்க்காரப்பட்டி, பூலாவரி மற்றும் உத்தமசோழபுரம் ஆகிய 4 பகுதிகளில் சுவாமி திருவீதி உலா போக உள்ளது. இந்த கும்பாபிஷேகத்தையும் மற்ற நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடைபெற்று கொடுத்த அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும், உபயதாரர்கள் அவர்களுக்கும், திருக்கோவில் அலுவலர்கள் அவர்களுக்கும், அர்ச்சகர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்து சுவாமியை காண பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வதற்கு பொதுமக்களை இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலம் அழைப்பினை விடுக்கிறோம். பிப்ரவரி 8 அன்று நடைபெற இருக்கும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முன்னேற்பாடுகளாக காவல்துறையினரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் வசதி, போதிய கழிப்பறை வசதி மற்றும் அன்னதானங்கள் 5 தினங்களுக்கும் சிறப்பான வகையில் வழங்கப்பட உள்ளது. மருத்துவ வசதியாகட்டும், பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்கள் வந்து சுவாமியை தரிசனம் செய்வதற்கும் தகுந்த ஏற்பாடுகள் நிர்வாகத்தின் மூலம் செய்திருக்கிறோம்.